அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 2/4/2025, பஞ்சமி திதி இரவு 11:50 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் காலை 8:48 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். அமிர்த யோகம் காலை 8:48 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், ராகு, சனி பகவானுடன் புதனும் சுக்கிரனும் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவானுடன் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் பயில, பணியாட்களை விடுவிக்க, இரத்தினங்கள் வாங்க, மந்திரம் ஜபிக்க, ரகசிய ஆலோசனைகள் நடத்த, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை, மகிழ்ச்சியாய் வாழ 1000 வழிகள் இருக்கிறது. ஆனால் கவலையின்றி வாழ வருவது வரட்டும், போகிறது போகட்டும், நடக்கிறது நடக்கட்டுங்கிற தைரியம் மட்டும்தாங்க. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. எது வேணாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம், நாம் பார்க்காததா? சின்ன வயசுலேயே அடிபட்டு மிதிப்பட்டு அவஸ்தைப்பட்டு தானே நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு அனுபவம் இருக்குது, இறைவனுடைய அனுகிரகம் இருக்குது. அதனால் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் தைரியசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 4-5 நாளாகவே அலைச்சல் தாங்க, செலவுகள் வேறு. யாருமே உங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. குடும்பத்துக்காக நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கடந்து வந்த பாதைகளையும் அடிமனசில் ஓட விட்டு அதை சரி பண்ணிக்கிறீங்க. பலம் எது, பலவீனம் எதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் நம்மளை யாரும் புரிஞ்சிக்கலையேங்கிற ஆதங்கம் இது வரைக்கும் இருந்தது. இன்றைக்கி அது எல்லாமே சரியாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. கஷ்ட நஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி ஒருவருக்கொருவர் புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி கொடுத்த இடத்துலேருந்து பணம் திருப்பி வரலையேங்கிற ஒரு கவலை இருந்தது. இன்றைக்கி பணம் கைக்கு வருங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின தொகையை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோகத்தில் உங்களை ஓரங்கட்டினவங்க இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிரபல யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சந்திரனும் 2வது வீட்டில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான தீபம்.
அதை திறமையாக எரிய வைத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க கொடி கொடியாக, குலம் குலமாக, கோத்திரம் கோத்திரமாக முன்னுக்கு வரணும். அதே மாதிரி எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கணும். முன்னவர்கள், மூத்தோர்கள் இவங்கெல்லாம் சொன்னதை பின்பற்றணும். காசு பணத்தோடு வாழறது முக்கியமில்லை, கட்டுப்பாடோடு வாழறது தான் முக்கியம்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய சந்ததிகளுக்கு காசு பணம் சொத்து சேர்த்து வைப்பதோடு கண்ணியமாக நடந்து கொள்வது எப்படி, கட்டுப்பாடுடன் இருப்பது எப்படி, கௌரவத்தை காப்பாற்றுவது எப்படி என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்காருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் காலையில் 8:48 உட்கார்ந்துருந்துட்டு விளையிடுறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நல்லாயிருக்கும். அதுவும் இன்றைக்கி காலையில் 8:48, அதாவது 8:48 பிறகு அருமையாக இருப்பீங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரத்தில் காலையில் 8:48 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. எதையுமே திட்டமிட்டு செய்ய பாருங்க. சும்மா யாருக்கும் வாக்குறுதியெல்லாம் தந்துட வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், நான் செய்துடுறேன், அதெல்லாம் யோசித்து செய்யணும், யோசித்து சொல்லணும். இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை இன்றைக்கி பேசிடக்கூடாதுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி கடுமையான போட்டிகள் தான் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு மூத்த அதிகாரி ஏதாவது சொன்னாருன்னா பெருசாக கண்டுக்காமல், கோவப்படாமல், அதுக்காக பெருமூச்சு விடாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இன்றைக்கி திடீர்னு சின்னதாக ஒரு ஆத்திரம்லாம் வரும். அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படுது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பரம்பரை சொத்து இல்லை, பணக்கார அப்பா இல்லை, விழுந்தால் கை தூக்கி விடுவதற்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை, தனியாக நின்று உழைத்து முன்னேறி வந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்களும் ஹீரோ தான். உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளுங்கள். ஆமாங்க, உங்கள் கதை அப்படி தாங்க. யாருங்க இருக்கிறா? யாரும் இல்லை, எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சாலும் உங்களை கை தூக்கி விடுறதுக்கு யார் முன்னுக்கு வந்தாங்க? யாருமே இல்லையே. நீங்கள் தானே கையை ஊனி கரணம் போட்டு நீங்கள் உங்கள் உழைப்பில் தானே வந்திருக்கீங்க, இன்றைக்கி ஒசந்து நிற்கிறீங்க. அதனால் ஹீரோ நீங்கள் தாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முன்னேறிவிட்டோம் என்று அலட்சியமாக இல்லாமல் மேலும் மேலும் முண்டியடித்து உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. செலவு ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் சின்ன சின்ன சிக்கல்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசியை விட்டு செவ்வாய் அப்படியே மெதுவாக இன்றைக்கி நகர்றாரு. ரொம்ப உங்களை போட்டு பாடாப்படுத்திட்டார். கோபப்படாத உங்களையே கோபப்படுத்தி பார்த்தாரு. சொத்து வாங்கலான்னு போனால் சொத்தை விழுந்த சொத்தாக வருது, பேப்பர் சரியில்லை, அதை போய் எப்படி வாங்குறது அப்படின்னு நிறைய விட்டு விட்டு உட்காந்துட்டீங்க. இருந்தாலும் இனிமேல் நல்ல சொத்து எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் எங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க? இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தா கூட திருப்தி அடையாமல் இன்னும் அப்படின்னு சொல்லி அவங்க இழுக்கும்போது கொஞ்சம் கோபமெல்லாம் வந்தது இல்லைங்களா? அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. நாளையிலேருந்தே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. 12வது வீட்டில் குரு பகவானும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் குலதெய்வ கோவிலுக்கு போய் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில்
வாழ்க்கையில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கே ஏற்கனவே நிறைய விஷயம் தெரியும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வர்ற தலைமுறை நவீனமாக படிச்சுட்டு வராங்க, அதனால் நாமும் சிலதை கற்றுக்கலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, முடியாது அப்படின்னு சொல்கிறது முரட்டு நம்பிக்கை. முடியுமா அப்படின்னு கேட்குறது நழுவும் நம்பிக்கை. முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் முழு நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஆமாங்க, அதனால தாங்க யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா என்னால் முடியும், நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன், ஏற்கனவே எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, அவரை கூட எனக்கு தெரியும், அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி உங்களுக்கு இந்த வேலையை நான் முடிச்சு தரேங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும், தள்ளி போன வேலையெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க, போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. அஷ்டமத்து சனியெல்லாம் விலகிடுச்சு, இனிமேல் உங்களுக்கு எந்த தடங்களும் கிடையாது. ரொம்ப நாளாக வர வேண்டிய தொகை அது இன்றைக்கி கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கிற கோர்ட்டு கேஸு அது இன்றைக்கி ஒரு முடிவுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. 9வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க, அதனால் அப்பாவோட ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அப்பாவுக்கு மருத்துவ செலவுகளும் உண்டு. அவரோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய அந்த சம்பள பாக்கி நிலுவத்தொகை அதெல்லாம் கேட்டு பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு தகுந்த ஒரு மூத்த அதிகாரி வேலைக்கு சேருவார், அவர் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, 99 நல்ல விஷயங்களை செய்தேன், பாராட்டுவதற்கு ஒருவர் மட்டும் வந்தார். ஆனால் ஒரே ஒரு கெட்டது செய்தேன், என்னை குறை சொல்வதற்கு 99 பேர் வந்தார்கள். இதுதாங்க உலகம். ஏதோ தப்பு தவறி நாம் எங்கேயாவது தடுமாறி ஏதாவது ஒரு தவறு செய்துட்டோம்னா குறை சொல்கிறதுக்கு கூட்டமாக வந்துடுவாங்க. ஆனால் நாம் ஏதாவது நல்லது செய்தோம்னா கொஞ்சம் தள்ளி நின்னே நம்மளை பார்ப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதை செய்தாலும் இந்த உலகம் ஒரு மாதிரி இருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு வாழ்த்துதலோ அல்லது வசைப்பாடுதலோ போற்றுதலோ தூற்றுதலோ எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நாம் கண்டுக்காமல் நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருப்போம்னு சூரியனைப் போல எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. கண்டகச்சனியில் சிக்கி நீங்கள் தவிச்சிங்க, அதிலேருந்து இப்போ நீங்கள் விலகி இருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, 8வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் போய் உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வரும்.
வருமான வரித்துறையிலிருந்து, இந்த மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் சிலதெல்லாம் உங்களுக்கு நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். 3 நாளில் எப்படி தான் இத்தனை லட்சம் புரட்ட போகிறோமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி வாங்கின இடத்துல எனக்கு உடனே திருப்பி கொடுங்க பணத்தை அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். எப்படியோ உருட்டி பரட்டி கொடுத்து பேரை காப்பாற்றிட்டோம்ல அப்படின்னு சின்னதாக மனசுக்குள்ளார சந்தோஷப்படவும் நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கும். அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நம்மிடம் ஏதும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது அது ஞானம். நம்மை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஆணவம். ஆனால் நீங்கள் எப்பயுமே ஆணவத்தோடு இருக்க மாட்டீங்க, அகம்பாவத்தோடு இருக்க மாட்டீங்க. எல்லாம் இறைவன் செயல். நம்ம கையில் என்ன இருக்குது, எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். கடமையை நாம் செய்வோம், முடிவு அவருடையதாகத்தானே இருக்கும். அதனால் நாம் முயன்று கொண்டே இருப்போம், முயற்சி செய்து கொண்டே இருப்போம்னு எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களில் தன்னுடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு நித்திய கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள், செலவுகள், ஏமாற்றங்கள் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நிறைவேறுங்க. கோபதாபங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் இருக்கும். வண்டி வாகன பழுது செலவுகள் அதெல்லாம் சரியாகி வாகன வசதிகள் இன்னைக்கு பெருகுங்க. அதே போல் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. 4-5 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் யோசனைன்னு ஏகப்பட்ட யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் கூட்டுத் தொழில் செய்கிறவங்களுக்கு குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும், கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதனால் சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. 9ஆம் இடத்துல குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமா மாப்பிள்ளை தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எதிரிகளிடம் தோற்பதை விட எதிர்பார்த்தவர்களிடம் தோற்று போவது தான் அதிகமான வழிகளை தருகிறது. ஆமாங்க, எதிரின்னு தெரிஞ்சு போச்சு, அவங்கள்ட்ட நாம் தோற்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள்ட்ட தோற்கும்போது தான் நாம் ஏமாந்துட்டோமே, ஏமாற்றப்பட்டு விட்டோமே, துரோகங்களை நாம் சந்திச்சிட்டோமே அப்படின்னு அந்த மனசு வலிக்குது பார்த்தீங்களா? அந்த வலி தரக்கூடிய தழும்புகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும், அவசரப்பட வேண்டாங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:48 சந்திராஷ்டமம் முடியுது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்பட்டீங்க,
எதுவுமே நடக்கலையேன்னு அவசியப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினம் காலை 8:48 எல்லாமே நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:48 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டியை பார்த்து ஓட்டுங்க. டிரைவிங் லைசன்ஸு, இன்சூரன்ஸு எல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஹெல்மெட்டு எடுக்காமல் அவசரத்தில் ஓடி வந்துட்டேன், அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி உங்களை கொஞ்சம் உசுப்பேற்றி ஓரங்கட்டுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் சரி சந்திராஷ்டமம் பேசுது அவங்க பேசலை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துடலாங்க. பிள்ளைகளால் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். விருந்தினர்கள், நண்பர்கள், உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல. இன்றைக்கி விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் இன்றைக்கி வியாபாரம் சுமார். ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே நாம் சொல்லலைன்னாலும் ஏதேதோ நாம் சொன்ன மாதிரி பேசிக்கிறாங்களே, என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து இன்றைக்கி நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பதிலுக்கு பதில் என்று அடிதடியில் இறங்குபவர்கள் காயங்களைத்தான் பரிமாறிக்கொள்ள முடியுமே தவிர நியாயங்களை பரிமாறிக்கொள்ளவே முடியாது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு நடந்துக்கிறவங்கள உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. நாம் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நியாயம் ஜெயிக்கணும், தர்மம் ஜெயிக்கணும், உண்மை ஜெயிக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தனக்கேதேனும் துன்பம் துயரம் வந்தாலும் அதையெல்லாம் துடைத்து எறிந்துவிட்டு மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நலன் விரும்பிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவானுடன் சந்திரனும் சேர்ந்து நேருக்கு நேராக உங்களை பார்க்குறாங்க. முகத்தில் ஒரு அழகு, ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் இன்னைக்கு தெரிய ஆரம்பிக்கும். நெருங்கிய நண்பர்கள்லாம் நாளுக்கு நாள் இளமையாகிட்டே போகிறீங்க, சுறுசுறுப்பாகவும் இருக்கீங்க. என்ன ரகசியம் தெரிஞ்சுக்கலாமா, எங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. என்ன இது உண்மையாக இருக்கீங்க, உழைச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் அதோட ரகசியம். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி கேது உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் திடீர் லாபம் இன்னைக்கு இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சித்தர்களையும் புத்தர்களையும் பற்றியெல்லாம் யோசிப்பீங்க. யோகா மெடிடேஷன்லாம் கற்றுப்பீங்க. பழையவங்க சொல்லி போனதெல்லாம் நமக்கு பலனுள்ளதாக இருக்குதே, அவங்கெல்லாம் அனுபவித்து சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி அந்த அறிவு உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களை சிலர்லாம் இன்றைக்கி அடையாளம் கண்டுப்பாங்க. ஏன்னா யாராலும் முடியாத சில விஷயங்களை அலுவலகத்தில் இன்றைக்கி நீங்கள் முடித்து கொடுப்பீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு பாவ காரியமானது இன்னொரு பாவத்திற்கு வழிவகுக்கும். ஒரு புண்ணிய செயலானது மற்றொரு புண்ணியத்திற்கு வழிவகுக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு என்னத்துக்கு நாம் பாவம் பண்ணுவான, அதெல்லாம் தூர தூக்கி போடு, எல்லாருக்கும் நல்லது செய்வோம்,
புண்ணியம் கட்டிப்போம். அந்த புண்ணியம்தான் நம்முடைய சந்ததிகளை காக்கும். சேர்த்து வைத்த பணம் காக்காது என்பதனை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள், பழமையான நூல்கள், நீதி நூல்கள் சொல்வதை தன் வாழ்க்கையில் நெறிமுறைகளாக பின்பற்றுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. தலை நிமிர்ந்து இன்னைக்கு நீங்கள் நடப்பீங்க. தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீங்க. நண்பர்கள் இன்னைக்கு வியந்து உங்களை பாராட்டுவாங்க. பழைய சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகி அவங்க மூலமாக ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. வீடுமனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி நம்மளோட கடமையை நாம் சிறப்பாக செய்திடணும். நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்கிற மாதிரி இன்றைக்கி சில முக்கிய முடிவுகள், பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக நீங்கள் எடுப்பீங்க. கொஞ்சம் சேமிப்பு, அவங்களுக்கு ஏதாவது இடம் வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது, அல்லது புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, அல்லது புதுசாக முதலீடு செய்து இருக்கிற வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகும். சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அவர் மட்டுமா பார்த்துட்டு இருக்கார், அவர் கூட ஒரு படையே சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறது, அல்லது புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க, அது ரொம்ப முக்கியம். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் தான் கொஞ்சம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இல்லமோ உள்ளமோ கண்டதையும் நிரப்பினால் மன உளைச்சல்கள் தான், கண்டதையும் நிரப்பினால் கஷ்ட நஷ்டங்கள் தான். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசை நீங்கள் தூய்மையாக வச்சுருப்பீங்க. கண்ட நினைவுகள்லாம் வேண்டாம். நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது, நமக்குன்னு ஒரு வழி இருக்குது. அதனால் ஏதாவது அப்படி இப்படின்னு யோசனை வந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்கும் எப்பொழுதும் நற்சிந்தனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு, தீரப்போகுது, தீர்ந்துக்கிட்டே வருது. ஏன்னா 7.5 சனியிலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்க. அதுவும் தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். சனி பகவான நீதி கிரகம், நிதி கிரகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கஷ்டத்தை வாரி வாரி கொடுத்தாரு. இனிமேல் காசு பணத்தை வாரி வாரி கொடுக்க போகிறாரு. இனிமேல் நல்லவங்கள்லாம் அறிமுகம் ஆவாங்க. ஒரு காலத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இருந்து விலகி போனவங்க மறுபடியும் வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த ஆதாயத்துக்காக வந்தவங்க, உங்களை அடிமட்டத்துக்கு கொண்டு போனவங்க, அவங்கெல்லாம் உங்களை விட்டு அப்படியே இனிமேல் விலக ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த பிரிவினைகள் எல்லாம் விலகி ஒருவருக்கொருவர் பிரியமான சூழ்நிலைகள், ஒரு பிரியமாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, அது மாதிரியான சூழ்நிலைகள் வருங்க. அடகில் இருக்கிற நகை நட்டு அதெல்லாம் மீட்டெடுக்கிற அளவுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விற்காமல் இருந்த இடம் விற்று அதிலேருந்து வந்த ஒரு தொகையில் முன்னேறத்துக்கான வழி, முதலீடு செய்து தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு வழி, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும். புதுசாக நாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கிடலாம், 7.5 சனி தான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து என்ன தொழில் தொடங்கலாங்கிற ஒரு அமைப்பில் இப்போ நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. உணவு சம்மந்தப்பட்டது, கட்டுமான பொருட்கள் சம்மந்தப்பட்டது, ஃபார்மா சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆதாயத்தை அள்ளி கொடுக்குங்க. பிள்ளைகளால் சுப செலவுகள் இன்றைக்கு இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற 1000 வழிகள் உண்டு. ஆனால் அதற்குள் 1000 வழிகளும் உண்டு. ஆமாங்க, நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கீங்க, கடின உழைப்பால் வந்திருக்கீங்க, தியாகத்தால் வந்திருக்கீங்க. எத்தனையோ விதமான ஏச்சு பேச்சுக்கள், ஏளனங்கள், இதையெல்லாம் தாங்கி தாக்கு பிடிச்சு வந்திருக்கீங்க. அதனால தாங்க இன்றைக்கி நீங்கள் உயர்ந்து நிற்கிறீங்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுமா? அடுத்தவங்களுக்கு நாம் என்ன மைக்கு வச்சு அனௌன்ஸ் பண்ணிகிட்டா இருக்க முடியும்? அவசியம் இல்லை. நம்ம மனசுக்கு அது தெரியுது, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் வலிகளால் வலிமை அடைந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வெற்றி பெற்றிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் தானாக நடக்குங்க. 10 முறை நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கவே இல்லை. இப்போ அவரே ஃபோன் பண்ணார், அப்படிங்கிற நிலைமை வருங்க. அதே மாதிரி உங்களை உதாசீனப்படுத்தி பார்த்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ ஓடி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இன்றைக்கி கேட்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சால் சாதிப்பீங்க. வாயை திறந்தாலே இப்போல்லாம் உங்கள் வாயில் தத்துவம் தான் வருது. அடுத்தவங்க உங்களை பிரமிப்பாக பார்க்குறாங்க. ஆமாங்க, அடி மேலே அடி விழுந்தால் தத்துவமாக தானே பேச முடியும், தத்ரூபமாக தானே பேச முடியும், கண்டதையாக பேச முடியும். அது மற்றவங்களுக்கு எல்லாமே புரிய வருங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த சச்சரவு அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி புரிதல் வர ஆரம்பிக்கும். கால்வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, முதுகு வலின்னு எத்தனை வலியை தாங்கிறதுன்னு நீங்கள் சங்கடப்பட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் ஒரு அந்தஸ்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பதவிகள், பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு ஓவியம் அல்ல. திரும்ப திரும்ப அதை கலைத்துவிட்டு நாம் வரைவதற்கு வாழ்க்கை ஒரு சிற்பம். செதுக்கியது தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையை நம்ம செம்மையாக வாழ்ந்து காட்டணும், சிறப்பாக வாழ்ந்து காட்டணும், நெறிமுறைகளோடு வாழ்ந்து காட்டணும், நீதியோடு இணைந்து வாழ்ந்து காட்டணும்னு எங்கும் எப்பொழுதும் சந்ததிகளுக்கு மட்டுமல்லாமல் சமூகத்திற்கும் உதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சங்கடங்களை தீர்க்கும் நாளாக இருக்குது, சந்தோஷங்களை குவிக்கும் நாளாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சொத்து முக்கியமாக, நம்ம வாழ்க்கை முக்கியமாக? சொத்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்கங்க. சிங்கிள் பெட்ரூமில் 10 பேரை உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்கள் ராசிக்குள்ளார 5 முக்கியமான கிரகங்கள். சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். உடம்பில் உஷ்ணம் அதிகமாகும், அடிவயிறு வலி, வேனல் கட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் குளிர்ந்த தன்மை உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. வெள்ளரிக்காய், நீர்மோர், வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உடம்பு உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. சாதாரணமாகவே நீங்கள் யோசனையிலே இருப்பீங்க, அந்த யோசனையால் உடம்பு ஹீட் ஆகும். இப்போ 5 கிரகம் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் பார்த்து சாப்பிடுங்க, உப்பு காரத்தை குறைங்க. வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும், நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்களுக்கு நீங்களே எதிரியாகிடக்கூடாது. ஏன்னா சில விஷயங்களை, சில ரகசியங்களை நீங்களே வெளியிட்டு சிக்கிப்பீங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சனிப்பெயர்ச்சி பலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இன்றைய தினத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது? ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரபல யோகாதிபதி சனி பகவான் மட்டும்தாங்க. தூய கேரளத்திலிருந்து நவரத்ன மாலையிலிருந்து நட்சத்திர யோகா அமைப்புங்கிற நூலிலிருந்து, அதே மாதிரி அதாவது நந்தி வாக்கியம் அப்படிங்கிற ஒரு பழமையான நூல் இருக்குது. இந்த நூல்கள் எல்லாமே சனி பகவான் ஒருவனே மிகப்பெரிய ராஜயோகத்தை தருவான் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் யோகங்களை தரக்கூடியவர் கடந்த 2.5 வருஷமாக 10ஆம் இடத்துல உட்கார்ந்து பல விதங்களில் உங்களை பந்தாடினாருங்க. யாரோ உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் யாரையுமே பயன்படுத்திக்க முடியல. வந்தார்கள், சென்றார்கள், வென்றார்கள் அப்படின்னு உங்களை ஏமாற்றிட்டு போனாங்க. எவ்வளவு அனுபவம்! கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வேலை ஆகணும்னா எதை வேணாலும் செய்கிறாங்க. ஆகி முடிந்த பிறகு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பல கசப்பான அனுபவங்களை கொடுத்த சனி பகவான் இப்போது 11ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டாருங்க. 11ஆம் இடம்ங்கிறது ஒரு அற்புதமான இடம். திடீர் பணவரவு, திடீர் பணக்காரத்தனம், சொத்து பத்து வாங்கிறது, சேர்றது, பெரிய பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் வர்றது. எந்த போட்டியாக இருந்தாலும் எதிராளியை வந்து ஓட விட்டு வெற்றியை கொடுப்பது, இப்படி பலவிதமான அமைப்புகளையும் யோகங்களையும் தரக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதனால தான் லாபஸ்தானம், பணபரஸ்தானம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் எல்லாமே சொல்லுதுங்க. இது வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. என்ன தான் உழைச்சாலும் சின்னதாக ஒரு சம்பளம் வந்து உயர்வோ அல்லது பதவி உயர்வோ உங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க. இனிமேல் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. சிலருக்கு புது வேலை கிடைக்கும். வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேலைக்கு சேர்றது அல்லது வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புள்ள நிறுவனங்கள் இங்கே இருக்கும் இல்லைங்களா, அங்கே வேலை கிடைக்கிறது, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் இனிமேல் கிடைக்குங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டதுனால குடும்ப வருமானம் அதிகமாகும். அடகில் இருந்த நகைகளை மீட்டெடுப்பீங்க, வீட்டு பத்திரத்தை மீட்டெடுப்பீங்க. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் ஒரு சித்தரை போல் இருந்தீங்கல்ல, அது மாதிரி இல்லாமல் இனிமேல் சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த போட்டி இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கொடுமையான போட்டி தான். நீயா நான் மோதிட்ட நிலமெல்லாம் இனிமேல் மாறி நீயும் நானும் அப்படின்னு ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் இனிமேல் வர வாய்ப்பிருக்குதுங்க. அதே மாதிரி சொந்தமாக சிலர் தொழில் தொடங்க போகிறீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி லோன் கிடைக்கும். குறைந்த வட்டிக்கு லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபார வகையிலையும் உங்களுக்கு சொந்த இடத்துல கடை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட இனிமேல் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதே மாதிரி பெற்றோருக்கு மருத்துவ செலவுகள்லாம் இருந்தது, அவங்க உடம்பெல்லாம் இனிமேல் நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த போட்டியெல்லாம் குறையும். பிள்ளைகளால் இனிமேல் சந்தோஷம் உண்டுங்க. சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிப்புக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க, நல்லதுக்காக தான். 8ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள், திடீர் பணவரவு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை வேணான்னு ஒதுக்கி தள்ளினவங்க வேணும் வேணும்னு வேண்டிக்கிட்டு வந்து உட்காருவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி நெருக்கம் உண்டு, சகோதர வகையில் உதவி உண்டு, சமூகத்திலேயும் ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மறவாமல் திருவண்ணாமலை சென்று ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை பிரதோஷ நன்னாளிலே சென்று வணங்குங்கள். முடிந்தால் பிரதோஷத்தன்று கிரிவலம் வர பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தருவதாக அமையுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு
பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.